நம்ம கோவை மாவட்டம் பல்வேறு சிறப்புகளுக்கு பேர் போன ஊர். குறிப்பா கோவை மாவட்டத்தை சுத்தி ஏராளமான கோயில்கள் இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தாச்சுன்னா ஏராளமான கல்லூரிகள் இருக்கு. இந்த கல்லூரிகள்ல பல வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், அதை தாண்டி வெளிநாடுகள்ல இருந்து ஏராளமான மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. ஆனா இந்த மாணவர்கள் தங்கி இருக்கிற அவங்களோட அறைகள்ல பல சட்டவிரோத செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறதாகவும், அதே மாதிரி மாணவர்கள் பல போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறதாகவும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்குது. இதனை அடுத்து கோவை காவல்துறையினர் ஒரு 412 பேர் 90 குழுவா பிரிஞ்சு நேர்த்திக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கிற கோவில்பாளையம், செட்டிப்பாளையம், மதுக்கரை போன்ற பகுதிகளில் திடீர்னு வந்து ரெய்டு போயிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த தனியார் இடங்கள்ல தங்கி இருக்கிற இந்த மாணவர்களோட அறையில வீச்சருவாள், கத்தி, அதுவாக கஞ்சா, அதுவாக போதைப் பொருட்கள் என ஏராளமா சிக்கி இருக்கு. இதுல பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 மாணவர்களை வந்து விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. எனவே வெளி மாவட்டங்கள்ல, வெளி மாநிலங்கள் இருக்கிற பெற்றோர்கள் கண்டிப்பா அவ்வப்போது வந்து இங்க தங்கி பயிலக்கூடிய அந்த மாணவர்களை என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, அப்பப்போ அவங்க ரூமுக்கு வந்து நீங்க பாத்துட்டு போங்க, அல்லது உங்க சொந்தக்காரங்களை போய் ஒரு எட்டு பார்க்க சொல்லுங்க. அப்பதான் வந்து அந்த மாணவர்கள் எதுக்காக இங்க வந்துக்கிறாங்களோ அந்த முழுசா அவங்க அந்த படிச்சுட்டு அவங்க ஊருக்கு போய் நல்ல வேலைக்கு போகணும்.